ஆரிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். இப்போ நம்ம கந்த புராணத்தை உற்பத்தி காண்டத்தை பார்த்துன்னு வந்தோம். அதில் ஒரு ஒரு நிகழ்ச்சி கட்டத்தில் நம்ம நிறுத்தினோம். அதாவது குழந்தைகளாக சுவாமியை பார்த்து பரமேஸ்வரரை பார்த்து சனகாதி முனிவர்கள் உள்ளங்குழஞ்சு கேட்குறாங்க, பெருமானே நாங்கள் புயல் வீசும்பொழுது தவிக்கிற கப்பல் போல் தவிக்கிறோம், எங்கள் மனசு அப்படி அமைதி இல்லாமல் இருக்குது, அருட்பெருங்கடலை வேதங்கள் ஆகமங்கள் இதிகாசங்கள் எல்லாத்தையும் நாங்கள் படிக்க அதிகமான சந்தேகம்தான் எழறதே ஒழிய சாந்தி கிடைக்கல எங்களுக்கு அப்படின்னு அந்த சனகாதி முனிவர்கள் முறையிடுறதை நம்ம பார்த்தோம் போன ஆடியோவில். அப்போ எங்கள் மயக்கத்தை போக்கி மன அமைதி அடைகிற வழியை காட்டணும்னுட்டு அந்த பிரம்மபுத்திரனான 4 பேரும் தொழுதுண்டு வேண்டுறாங்க பரமேஸ்வரரை. இப்போ பரமேஸ்வரர் புன்சிரிப்போடு சிரிச்சுட்டு நந்தியம்பெருமானை அழைக்கிறார். யார் வந்தாலும் உள்ளே விட வேண்டாம்னு கட்டளையிட்டார். அப்போ சனகாதி முனிவர்களுக்கு சிவாகமங்களுடைய நுட்பங்களான சரியை கிரியை யோகம்ன்ற முப்பாதங்களையும் சொல்லி சுவாமி அவளுக்கு உபதேசம் பண்ணுறார். ஐயனே எங்கள் மனசு ஒடுங்க ஞான பாதம் போதிக்கணும்னு சனகாதி முனிவர்கள் வேண்டினாங்க. குழந்தைகளே அதை வாக்கினால் போதிக்க முடியாது, இப்படி சும்மா இருக்கிறதே அதுதான் அப்படின்னுட்டு சுவாமி உபதேசம் பண்ணுறார். அப்போது தம் திருவிரலால் அமைஞ்ச சின்முத்திரையை தாங்கி யோகத்தில் அமர்ந்து மோன நிலையை காட்டி அருளினார் தட்சிணாமூர்த்தியார் சுவாமி. 4 விரல்கள் ஒரு பக்கமும் கட்ட விரல் மட்டும் தனிச்சு ஒரு பக்கமும் நின்னுது. சிலரைகளோட சேராமல் ஒதுங்கி கொள்கிற அந்த விரல் தான் பதின்னு ஒன்றாகி உடனாகி வேறாகி இறைவராக நிற்கிறது. ஆள்காட்டு விரல் ஆன்மா, நடுவிரல் மோதிர விரல் சுண்டு விரல், இது 3மே ஆணவம் கண்மம் மாயம். நடுவிரல் மோதிர விரல் சுண்டு விரல்லாம் ஆணவ கண்ம மாயையை குறிக்கக்கூடிய மும்மலங்கள். இந்த மலங்களை உயிர் நீங்கி பசுவான ஆன்மா பதியோடு ஒன்றுபடணும்னு காட்டுறது தான் இந்த சின்முத்ரா. அந்த 3ஐயும் நீக்கிவிட்டு நம்ம ஆள்காட்டி விரலையும் கட்ட விரலையும் மட்டும் சேர்த்துக்கிறோம். அது ஜீவனும் சிவனும் ஒன்றுபடக்கூடிய இடமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த சின்முத்திரையை தாங்கி நீலகண்டன் ஆலமரத்தடியில் அமர்ந்துட்டார். அங்கே ஆச்சரியங்கள் பல நிகழ்ந்தது. எப்பயுமே குருநாதர் வயதானவராக இருப்பார். சனகாதி முனிவர்கள் அதாவது சீடர்கள் இளமையாக இருப்பாங்க. ஆனால் சீடர்களான சனகாதி முனிவர்கள் வயதானவாளாகவும் மொழி மோனத்திலேயே சொல்கிற வியாக்கியானங்கள் இளமையானதாகவும் அந்த இடத்துல இருந்தது. அப்போது சிவஞானமானது அறிவில் கிடைக்கக்கூடிய இதாகவும் இல்லாமல் அனுபவ அறிவால் கிடைக்கக்கூடியது அப்படின்றத சின்முத்திரை உணர்த்திதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை உள்ளத்தில் பதிச்சுண்ட சனகாதி முனிவர்கள் சித்திர பதுமை போல செயலற்று சிவஞானத்தில் இருந்தாங்க. அப்போ ஞான நிலையை காட்ட சிவபெருமான் மோன நிலையில் இருந்த ஒரு கணப்பொழுதில் பிரம்மன் முதலான தேவர்களுக்கெல்லாம் அநேக யுகங்கள் ஓடிடுறது. சிவமூர்த்தியின் தவநிலையினால் விண்ணில் தேவர்களும் மண்ணில் மனுஷாலும் காம இச்சை அறவே நீங்கி முற்றும் துறந்த முனிவர்கள் போல இருந்தாங்க. சிருஷ்டியும் நடைபெறலை அந்த சித்த நாழி பொழுதில். இந்த சமயத்தில் தான் சூரபத்மன் தேவர்களுக்கு கொடுமை பண்ணிட்டு இருந்தான். சூரபத்மன் ஆட்சி நடத்துகிற கொடுமையை நம்ம இப்போ பார்க்கலாம். அவனுடைய மந்திரி தர்மகோபன் ஒவ்வொரு தேவரையும் அழைச்சி விசாரிக்கிறான். யார் நீ? நான் அலரி. அப்படின்னா சூரியன். ஓஹோ, நீ தான் சூரியனா? இனிமே இங்கே பகலில் வெயில் கூடாது, சுட்டா தலையை கிள்ளிடுவேன். எங்கள் மண்டலத்தில் உன் வெப்பமே படக்கூடாது, உன் மண்டலத்துக்கு போகும்போது மட்டும் வெப்பத்தை நீ செலுத்தணும், தெரியறதா அப்படின்னு சூரிய பகவானுக்கு உத்தரவு கிடைக்கிது. உத்தரவு, நான் வர்றேன்னு சூரியனும் புறப்படுறார். அடுத்து வரவா, நீ யார்? நான் தான் சூரன். நான் சூரன் கேட்குறதுக்கு நான் சந்திரன், அத்ரி முனிவருக்கும் அனுசுயா தேவிக்கும் புத்திரன் அப்படிங்கிறார். உன் உடல் ஏன் தேஞ்சிருக்கு? அது என் மாமனார் கொடுத்த சாபம். சந்திரனே, என் மண்டலத்தில் நீ தேயவும் வேணாம் வளரவும் வேணாம், எப்பயும் ஒரே மாதிரி இருக்கணும்னு உத்தரவு. சரி, உங்கள் உத்தரவு, நான் வரேன்னு சந்திரனும் புறப்படுறார். தொடர்ச்சி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். முருகாச்சரணம்.